மீனாட்சி சொல்றாங்க, நல்லவேன்னு பாராட்டலாம், தட்டி கொடுக்கலாம். ஆனா வீட்டுக்கும் உபயோகம் இல்லாம அவனுக்கும் உபயோகம் இல்லாம என்னதான் பண்ண முடியும்? அவனுக்கெல்லாம் கல்யாணம் எதுக்கு, பொண்டாட்டி எதுக்கு? தேனு சொல்றாங்க, மீனாட்சி அங்க பாரு. அத்தை சோகமாயிடுறாங்க. மீனாட்சி இத பாக்குறாங்க. மீனாட்சி சொல்றாங்க, மன்னிச்சிருங்க அத்தை, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு புரியுது மீனாட்சி. ஆனா ஜீவா இப்படியே இருந்துட மாட்டான். நீ வந்ததுக்கு அப்புறம் அவன் நிறைய மாறிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனே சம்பாரிச்சு பொறுப்பா வந்துருவான். அத்தை வருமா வராதான்னு எனக்கு தெரியாது அத்தை. ஆனா நான் கொடுத்த நாள் முடிஞ்சுகிட்டே இருக்கு. சக்தி கேக்குறாங்க, என்ன மீனாட்சி சொல்ற? நாள் முடியுதா? எதை பத்திமா சொல்ற? அத்தை அது அத்தை அத்தை மீனாட்சி சொல்லிக்கிட்டு இருந்த போது தேனை பாக்குறாங்க. தேனு நெஞ்ச தடவிக்கிட்டே இருக்காங்க. தேனுக்கு ஒமட்டிக்கிட்டு வாந்தி வருது. சக்தியும் மீனாட்சியும் என்ன ஆச்சுன்னு தேனுகிட்ட கேக்குறாங்க. தேனு சொல்றாங்க, அத்தை கொமட்டிக்கிட்டு வருது சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வாந்தி எடுக்கிறாங்க. தேனுக்கு பின்னாடியே மீனாட்சியும் சக்தியும் வேகமா வர்றாங்க. சக்தி தேனுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. தேனு வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு தேவி ஜன்னல் வழியா தேனை பாக்குறாங்க. தேனு சக்தி கிட்ட இருந்து தண்ணிய வாங்கி குடிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.